ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 29ஆம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை கிராமிற்கு ₹60 விலை குறைஞ்ச நிலையில் மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்க பற்றி பார்த்துடலாங்க. அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று காலையில் தங்கத்தின் விலை கிராமிற்கு ₹60 விலை குறைந்து 22 கேரட் ஒரு கிராம் ₹13,155 ஆகவும், ஒரு சவரன் ₹1,05,240 விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் ₹14,351 ஆகவும், ஒரு சவரன் ₹1,14,808 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா கிராமில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் விலை மாற்றமின்றி ₹235 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று மீண்டும் மாலை 2வது முறை ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பற்றி பார்த்துடலாம். தற்பொழுது மாலை 4 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வீஸ் அளவில் தங்கத்தின் விலை ஒரு சின்ன ஏற்றத்தில் இருக்குங்க. இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஒரு 10 பைசா நம்மளுக்கு வீக்காக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி சின்ன ஒரு மாற்றம் இருக்கிறதன் காரணமாக மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவாக தாங்க இருக்குது. இதற்கிடையில் ஏதாவது உங்களுக்கு 5-6 மணிக்கிட்ட ஏதாவது ரேட் சேஞ்சஸ் நடந்ததுன்னா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. அப்படி இல்லைன்னா இரவு 9 மணி வீடியோவில் நாளைக்கு நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தெரியப்படுத்துகிறேங்க. தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும்பொழுது எவ்வளோ வரைக்கும் விலை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தற்பொழுது ₹13,155 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. ஒரு கிராம் 22 கேரட் இந்த விலையிலிருந்து கிராமிற்கு ₹20 ஒரு ₹50 வரைக்கும் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லாமல் தான் இருக்குது. அடுத்தா பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையில் பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லை. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இதே நிலவரத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இன்று அதாவது 28, 29 யூஎஸில் ஃபெட் ரேட் கட் மீட்டிங்னு சொல்லியிருந்தாங்க. தற்பொழுது அது நடைபெற்று வந்துட்டுருக்குங்க. 2 நாட்கள் நடைபெறுது. ஸோ இந்த கூட்டத்தின் முடிவில் 29ஆம் தேதி இரவு, அதாவது நம்ம இந்திய நேரப்படி பார்க்கும் பொழுது நாளை அதிகாலை நம்மளுக்கு தெரிய வருங்க. என்ன அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி ஏதாவது மாற்றியிருக்காங்களா, இல்லை அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா, இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா செப்டம்பரில் அடுத்த ரேட் கட் மீட்டிங் இருக்கும். ஸோ அந்த மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்க்கு அதிகரிக்கிறாங்க குறைக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.